லோகேஷ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்மள பல பேருக்கு எல்சியூ அப்படிங்கிற யூனிவர்ஸோட ஞாபகம் தான் வரும். அந்த வகையில அவர் தொடர்ந்து தமிழ் சினிமால நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், கூலி அப்படிங்கிற படத்துக்கான ஹைப் பெருசாவே இருக்கு. இந்த படத்துல அவங்க நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்கன்னு பல அப்டேட்ஸ் வந்தாலும், ரீசெண்டா அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூல கூலி படத்துல நான் நடிச்சிருக்கேன். அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம, லோகேஷ் அவர்கள் கூலி படத்துக்கு அப்புறம் கைதி படத்தோட பாகம் 2 எடுக்க போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் போகும். செகண்ட் ஹாஃப்ல பாலிவுட்ல நானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு அமீர் கான் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த பிறகு நிறைய பேர் லோகேஷை அட்லி கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லி அவர்கள் ஜவான் அப்படிங்கிற ஒரு படத்தை ஷாருக் கானை வச்சு பாலிவுட்ல ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து பாலிவுட்ல தான் ஃபிலிம்ஸ் பண்றாரு. கோலிவுட்டுக்கு திரும்பி வரலன்னு நிறைய பேருமே சொல்றாங்க. அதே மாதிரி லோகேஷ் அவர்கள் பாலிவுட்டுக்கு போனா திரும்பி கோலிவுட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதையுமே கேட்க முடியுது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். AAA with specialization in electric vehicles and energy engineering.